ஈக்விட்டி மார்க்கெட்னா என்ன? ஈக்விட்டி மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுல இன்ட்ராடேனா என்ன, பொசிஷனல் ட்ரேடிங்னா என்ன, இதை பத்தின கிளியர் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஹாய், திஸ் இஸ் மதன் ஃப்ரம் வண்டர்லேண்ட். ஓகேங்க, ஈக்விட்டினா என்ன, ஈக்விட்டி மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா. ஈக்விட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துடைய பங்குகள் ஷேர்ஸை வந்து வாங்கி விற்கிற விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அதாவது உதாரணமாக சொல்லணும்னா சால்ட்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ லிஸ்டட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வந்து நம்ம வாங்கி விற்கக்கூடிய இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட், ரெண்டாவது இதுல இருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஈக்விட்டிஸ்னா என்ன, ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈக்விட்டி, ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை பத்தி சின்ன உதாரணம் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு மில்க் இருக்குன்னு வச்சுங்களேன், பால். அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாலுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் என்னென்னங்க, இதோடைய டெரிவேட்டிவ்ஸ், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது எல்லாமே வந்து இந்த பாலுடைய டெரிவேட்டிவ்ஸ்பாங்க. அதே மாதிரி தான் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்ல இருந்து என்னென்ன வரும், ஈக்விட்டி கேஷ்க்கு அப்புறமா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ்ல வருங்க. ஸோ இதுதான் இதுக்கு கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் டிஃபரன்ஸ்ங்க. ஸோ கேஷ் மார்க்கெட், ஈக்விட்டி கேஷ் அப்படின்னா என்ன? ஈக்விட்டி கேஷ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துடைய ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹோல் மார்ஜின் தேவைப்படும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஷேர்ஸ் இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கு, இது உண்மையான ரேட் கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்காக நம்ம டோட்டல் பண்ணுறதுக்காக ஈஸியாக சொல்றேங்க. ஒரு 500 rupees இருக்கு. இந்த 500 rupeesல வந்து இருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ ஷேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 10 ஷேர் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு 5000 rupees தேவைப்படும். இந்த கேஷ் மார்க்கெட்ல 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு வேணும், 1000 ஷேர் வாங்கணும்னா எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு ஹோல் மார்ஜின் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த கேஷ் மார்க்கெட்ல வாங்க வைக்க முடியும். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேட், டெலிவரி ட்ரேட், வாட் எவர் இட் மே பி, நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடுங்கிறது அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது. பொசிஷனல் ட்ரேடுங்கிறது இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு நம்ம என்னைக்கு வேணா லாபம் வருதோ அன்னைக்கு வித்துக்கலாங்க. இந்த கேஷ் ட்ரேடுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வேணா வித்துக்கலாம். இன்னைக்கே லாபம் வந்தாலும் வித்துக்கலாம், அல்லது நாளைக்கு லாபம் வருதோ ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, ஏன் இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு கூட வித்துக்கலாம். ஸோ கேஷ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னா, அந்த இடத்துல லாஸை நான் என்னைக்கு புக் பண்ண போறேன், என்னைக்கு ப்ராஃபிட்டை நான் புக் பண்ண போறேன் அப்படிங்கிறது டிசைட் பண்றது நீங்க தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்ல ரொம்ப ஈஸியா, அதாவது லாஸே இல்லாம நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து வாங்கி வச்சுட்டு அந்த என்னைக்கு லாபம் வருதோ அன்னைக்கு வித்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லாஸஸை சந்திக்கவே மாட்டீங்க. அதனால ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ், ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி. எனக்கு நான் வந்து லாஸை நான் இப்போதைக்கு புக் பண்ண போறதுங்கிறது. ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோல் மார்ஜினான அமௌண்ட்டை வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல வந்து கேரி பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்னாலும் எத்தனை வருஷம்னாலும் உங்களால இந்த அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்க முடியுங்க. இதுதான் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ். இதோடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன, ஈக்விட்டிஸ்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன, ஆப்ஷன் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கிளியரா பார்க்க போறோம்.